श्रीमते श्री लक्ष्मी परब्रह्मणे नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशाय नमः। श्रीमते श्री आदिवंशरूपदेंगर महाशय नमः। திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கண் அணிநரும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாய் கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாய் வண்ணன் பாலின்னு. என்ன இன்னைக்கு திருக்கண்டேன் பாசனத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஆணி சித்திரை, ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி. சுதர்சன சக்கரத்தாழ்வார் பெருமாளுடைய அந்த திவ்ய ஆயுதங்களில் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய இந்த ஜெயந்தி மகோத்சவத்தில் இந்த திருக்கண்டேன் பாட்டை சொல்லி இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். நம்ம பக்கமும் திருக்கண்டேன். இந்த திருக்கண்டேனுக்கும் இந்த சக்கரத்தாழ்வாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த திருக்கண்டேன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் திருவந்தாதி, அந்த மூன்றாம் திருவந்தாதியில் இருக்கக்கூடிய அந்த கடைசி ரெண்டு பாட்டு, அந்த சாத்துவர பாட்டு, தொட்டப்படையட்டும் தோளாத விண்ணியான் நட்ட புயகரத்தான் அந்நியான்னு கூட்டத்து கோல் முதல் தெரிஞ்ச குறித்தனு சக்கரத்தான் தாழ் முதலே நன்கிற்கு சார்பு அப்படின்ற அந்த பாட்டும், சார்பு நமக்கென்னும் சக்கரத்தான் தந்துவாய் மார்பன் அப்படின்ற பாட்டு, இந்த ரெண்டு பாட்டிலையும் இந்த சக்கரத்தாழ்வார் அவரை பற்றியான அந்த பிரபாவம் இருக்கு. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த சக்கரத்தாழ்வாரை பற்றி ரொம்ப போற்றி பண்ணிருக்கார். அவர் சுதர்சனாஷ்டகம்னு 8 ஸ்லோகத்தை இந்த சக்கரத்தாழ்வார் மேலே அருளிருக்கார். இந்த சக்கரத்தாழ்வாருக்கான என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, பெருமாளுடைய ஆக்ஞை என்னவோ அந்த ஆக்ஞையை தானாகவே நிறைவேற்றுபவர் இந்த சக்கரத்தாழ்வார். பெருமாள் மனசுல சங்கல்பிச்சான்னா அதை அவர் நிறைவேற்றி முடிச்சிடுவார் அதுக்குள்ளே. அவ்வளவு வேகம் இந்த சக்கரத்தாழ்வார்து. அதுதான் இந்த தொட்டப்படையட்டும் தோளாதவன்யான் நட்ட புயகரத்தான் அந்நியான்னு குட்டத்து கோல் முதல் தொஞ்ச குருத்தரு சக்கரத்தான் தாழ் முதலே நன்கற்கு சார்பு அப்படின்ற அந்த பாட்டுல சொல்றது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இந்த கஜேந்திர மோட்சம். அந்த கஜேந்திர ஆழ்வான் அந்த யானை பெருமாளுக்கு நித்தியம் இந்த குளத்துல இருந்து இந்த தாமரை புஷ்பத்தை எடுத்துட்டு பறிச்சு சமர்ப்பிக்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த முதல்ல அந்த யானையுடைய காலை கவ்வுறது. அப்போ உடனே பெருமாள் அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணான், முதலையுடைய அந்த தலையை துண்டித்தான் அப்படின்றது நம்ம சொல்றோம், வாஸ்தவம். ஆனா அந்த பெருமாளை கூப்பிடுறதுக்கு முன்னாடி 1000 வருஷங்கள் அது போராடித்தான். அவ்வளவு வருஷ காலம் போராடி பெருமாளை இது பண்ணுது அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லுவார். அதை போல அது போராடி பெருமாளுடைய அந்த இதுல ஆதி மூலமே அப்படின்னு சொல்றதுதான். ஆதி மூலமேன்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் இந்த சப்தம் நமக்கு இல்லை, இந்த சப்தம் நமக்கு இல்லை, இது யாருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு லோகத்தையும் தாண்டி அந்த குரல் போகுது. பெருமாள் வைகுண்ட லோகத்துல பெருமாள் இந்த ஸ்ரீவைகுண்டத்துல ஏற்றிருக்கார். இந்த ஆதி மூலமேன்னு சொன்ன உடனே இந்த கஜேந்திர ஆழ்வான ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் தீர்மானம் பண்றார். அவர் ரட்சிக்கணும்னு சொல்லி உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு பாக்குறாரு. பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி வரதுக்குள்ள என்ன பண்றதுன்னா, பெருமாளுடைய இந்த சக்கரம் என்ன பண்றதுதான் அந்த பெருமாளுடைய ஆக்னியா ரட்சிக்கணும் அப்படின்னு உடனே அப்போ எப்படி ரட்சிக்க முடியும்? அதை முதலையை தலையை துண்டு வச்சுதான் ரட்சிக்க முடியும். அதை உடனே பெருமாளுடைய ஆக்னின்னு சொல்லி எடுத்து உடனே போய் பெருமாள்கிட்ட பெருமாளுடைய திருக்கையிலேருந்து அது தன்னால போய் அந்த முதலையுடைய தலையை துண்டிச்சு அந்த கஜேந்திர ஆழ்வான ரட்சிக்கிறது. பெருமாள் எப்படி சாட்சாத் நம்மளை ரட்சிப்பானோ அதே மாதிரி இந்த சக்கரம் பெருமாளுடைய இந்த திவ்யாயுதம் நம்மளை ரட்சிக்கும். இந்த ஆயுதங்கள் திவ்யாயுதம்னு சொல்லுவோம். ஆயுதம்னா எல்லாரும் தான் ஆயுதம் வச்சுருக்கா, அதெல்லாம் ஒரு ஏற்றமா நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எதனால இதை திவ்யாயுதம்னு சொல்றான்னா, பெருமாளுடைய திருக்கைகளில் உடையது, பெருமாளுடைய ஆக்னைக்கு உட்பட்டது, சத் விஷயங்களுக்கு நமக்கு பாத்திரமாக இருக்கணும்ன்றதை காமிக்கிறது இந்த திவ்யாயுதம். சக்கரத்தாழ்வார பிரதட்சணம் பண்ணா எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்றான். நமக்கு ஏதாவது பயம் இருக்கா, அந்த பயம்லாம் போகணும்னா சக்கரத்தாழ்வார பிரதட்சணம் நம்ம சரியா போயிடும் அப்படின்றான். இந்த சக்கரத்தாழ்வாருடைய சன்னதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா, விசேஷமா எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்கு. அதுல விசேஷமா திருமோகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதேசத்துல சக்கரத்தாழ்வார் ரொம்ப ஃபேமஸ். அதே போல நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதி, எப்போ போனாலும் எல்லாரும் சக்கரத்தாழ்வார் சன்னதி போகாமல் வரமாட்டான். அந்த சக்கரத்தாழ்வார் பிரதட்சணம் பண்ணுவார். அதே போல ஒவ்வொரு திவ்யதேசங்களிலும் இந்த சக்கரத்தாழ்வாருக்குன்னு தனி சன்னதி ஏற்பட்டு அந்த சக்கரத்தாழ்வார் 16 திருக்கைகளோடு எழுந்திருப்பார். அந்த சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி யோகண்டசுமன் எழுதிருப்பார். அந்த 16 திருக்கைகளோட சக்கரத்தாழ்வார் எழுதிருக்காரு, திவ்ய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காரு.
என்னென்ன ஆயுதத்தை வச்சுருக்காரு அப்படின்னா, வலது திருக்கையில 8 திவ்யாயுதங்களும் இடது திருக்கையில 8 திவ்யாயுதங்களும் சக்கரத்தாழ்வார் வச்சுருக்காரு. அந்த வலது திருக்கையில சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குசம், சாதாமுகாக்னி, மிஸ்கிரீஷம், வேல் அப்படின்னு இந்த 8 திவ்யாயுதங்களும், இடது திருக்கையில பாஞ்சஜன்யம், சார்கம், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதை, உலக்கை, திரிசூலம், இப்படி இந்த சைடு 8ம் அந்த சைடும் 8ம் 16 திருக்கைகளை வச்சுட்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தாழ்வார். அப்பேற்பட்ட இந்த சக்கரத்தாழ்வாரே ஜெயம். அவர் ஜெயம்னா அவருக்கு ஜெயம் ஒருத்தர் பாடினார். அவர் யாருன்னா சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். அவருடைய அந்த ஸ்தோத்திர பாடங்களில் சுதர்சனாஷ்டகம்னு பண்ணிருக்கார். அதில் 8 ஸ்லோகம் பண்ணிருக்கார். அந்த 8 ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் போது ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, அதாவது எப்பயுமே மங்களம், ஜெயம், மங்களம், பத்ரம், இந்த சப்தங்கள்லாம் மங்களம்னு அர்த்தம், வெற்றி, அந்த மாதிரி நல்லது கொடுக்கக்கூடியவை. அப்பேற்பட்ட அந்த சக்கரத்தாழ்வாரே சுதர்சனரே வெற்றி கொடுக்கக்கூடியவர். அவருக்கே ஜெயம் பாடுறார். ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு பாடுறார். அப்படி அந்த சக்கரத்தாழ்வாருடைய மேன்மையை 8 ஸ்லோகங்கள்ல அருள் செய்தார். அதுபோல இந்த சக்கரத்தாழ்வாருடைய பிரபாவங்கள் நிறைய இருக்கு. குட்டத்து கோல்மல் துஞ்ச குறித்தறிஞ்ச சக்கரத்தான் அப்படின்னு சொன்னா போல அங்க ஒண்ணு, பொன்னாய் கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. பொன்னாய் கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் அப்படின்னா, அப்படி ஆயினா சக்கரம், அந்த சக்கரத்தை கையில கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொன்றும் இந்த சக்கரத்தை அதோடைய மேன்மையை சொல்றார். சுதர்சன ஹோமம் பண்ணா விசேஷம் அப்படின்னு சொல்லி சுதர்சன ஹோமம் பண்றான். ஆத்துல யாருக்காவது உடம்பு முடியலையா, உடம்பு சரியில்லையா, யாருக்காவது இதெல்லாம் இருக்கா, என்னவோ பிரச்சனையா இருக்கா, சுதர்சன ஹோமம் பண்ணும்போது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சுதர்சன ஹோமம் பண்றான். ஏன் சுதர்சன ஹோமம் பண்ணணும்? எக்கச்சக்க ஹோமங்கள் இருக்கே, ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, சுதர்சனர் ஜெயம், பெருமானுடைய அந்த திவ்யாயுதம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹோமங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றார். இப்போ சக்கரத்தாழ்வார பெருமாள் சக்கரம் விட்டு தான் இது பண்றாரா, எப்படி இது பண்ணார் அப்படின்னா, வேற ஒரு அவதாரத்திலையும் பெருமாள் சக்கரத்தாழ்வார பிரயோகப்படுத்திருக்காரு அப்படின்னா, எல்லாம் கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான் நமக்கு நினைவு வரும். ஆனா நிருசிம்மாவதாரத்திலையும் பெருமாள் சக்கரத்தாழ்வார பிரயோகப்படுத்திருக்காராம். அதை யார் எடுத்து காமிக்கிறான்னா, சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் எடுத்து காமிக்கிறார். கிராம அக்ஷணம் பாணிஜெயி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திர பாடத்தில் எடுத்து காமிச்சு, பெருமாள் தன்னுடைய அந்த பிரகலாதனை ரட்சிக்கணும். பெருமாளுடைய மோட்டிவ் எப்படின்னா, ரட்சிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த திவ்யாயுதங்கள்லாம் வச்சுருக்கான். யாரை ரட்சிக்கணும்னா, தன்னுடைய பக்தர்களை ரட்சிக்கணும், பாகவதர்களை ரட்சிக்கணும், சாதுக்களை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ரட்சிக்கணுன்றதுக்காக தான் வச்சுருக்கானே தவிர்த்து இந்த ஆயுதங்களெல்லாம் வச்சுட்டு மிரட்டுறான். இப்போ எல்லாரும் தான் கூட கன்று வச்சுட்டுருக்கா, யார் யாரோ என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்கா லோகத்தில் இருக்கா. இப்போ அவளெல்லாம் பார்த்தா நமக்கு பயம் தானே வருது. ஆனால் பெருமாளை பார்த்தா பயம் வருதா? இல்லையே. பெருமாளை பார்த்தா சர்வேஸ்வரன் அவன் தான், பெருமாள் தான் நம்மளை ரட்சிக்கிறான், அவன் தான் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லி அவனை கை கூப்பிடுறது தானே மனசு தோன்றது. அவ்வளவு திவ்யாயுதங்கள் வச்சிருந்தாலும் அவனை கை கூப்பிடுறது தான் மனசு போகிறது. ஏன் அப்படின்னா, அவன் ஆஸ்ரிதர்களை ரட்சிக்கிறான், பாகவதோத்தவர்களை ரட்சிக்கிறான், நல்ல கைங்கறி மன்றவாளை ரட்சிக்கிறான், நல்ல நல்ல எண்ணங்கள் கொண்டவாள் ரட்சிக்கிறான், எல்லாருமே ரட்சிக்கிறான். ஆனா இவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு அப்படின்னா முதல்ல பெருமாள் ரட்சிக்கிறான். அப்பேற்பட்டவர் பெருமாள் தன்னுடைய நிருசிம்மாவதாரத்துல பிரகலாத ஆழ்வானை ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணாராம், தன்னுடைய 2 கைகள்லையும் அந்த நகத்துலலாம் தன்னுடைய ஆயுதங்கள்லாம் திவ்யாயுதங்களை வச்சுட்டார் அப்படின்னு சொல்றான். நகத்துல திவ்யாயுதங்களை வச்சுட்டாராம், வச்சுட்டு தான் அந்த இரண்யகசிபு வதம் பண்ணார் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வாருடைய ஸ்பீடு எப்படி அப்படின்னா, கஜேந்திர அவர் அங்கேருந்து கூப்பிடுறார் ஆதிமூலமேன்னு, என்ன ஆச்சுன்னு கேட்குறா. க ஜ இம் கஜம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பெருமாளுடைய சக்கரம் அங்கேருந்து இங்கே இந்த முதலையை
வெட்டிட்டான் பெருமாள் வந்து இறங்கிறதுக்குள்ளே. அப்பேற்பட்ட அந்த ஸ்பீடு அவ்வளவு வேகமாக வந்து ரட்சிக்கிறதுக்கு இது பண்ணுறான். மேற்படி அம்பரீஷ் சரித்திரத்திலையும் சக்கரத்தாழ்வாருடைய மகிமை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த சக்கரத்தாழ்வாருடைய பெருமையை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அப்பேற்பட்ட இந்த மகா சுதர்சனர்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தாழ்வார் அவருடைய ஜெயந்தியான இந்த ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி மகோத்சவம் ஆனி மாதம் சித்திர நட்சத்திரம் இன்னைக்கு கொண்டாடப்படுறது. லோகமெங்கும் இங்கே கொண்டாடிருக்கா. நம்மளும் நம்மளால் ஆற்றுலையோ பக்கத்தில் இருக்க கோவில்கள்லையோ இல்லை உட்காந்த இடத்துலேருந்தே கூட அந்த பெருமாளை தியானிச்சுண்டு அவருடைய அந்த திவ்யாயுதமான சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ சுதர்சனரை தியானிச்சுண்டு எல்லா நலத்தையும் பெறணும்னு அவருடைய திருவடியில பிரார்த்திச்சுக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.